நனவாக இருக்கும். நம்ம படிக்கிற சாதாரண கேள்வி நம்மளோட பூர்த்தி முயற்சி எல்லாமே என்ன ஒரு எல்லை தாண்ட முடியும். எவ்வளவுதான் பகவத்தை படித்தா ஞானம் அத்தனையும் படித்தா உங்களோட பூர்த்தி இது 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 என்று அதனுடைய இதயம் உங்களோட உயிரையே சொல்லும். இது தலைக்குள்ளா இருக்கு என்ற அனுபவம் என்று சொல்லும். சிவங்க என்ன சிவர் சிவரை முத்தியார் இந்த உலகத்துக்குள்ள எல்லாரும் இந்த வழியில போய் உண்மை அறிய துணிச்ச அத்தனை பேருமே அனுபவம். சிலர் கேள்விக்கொண்டிருக்கல நான் நேற்று அப்பற உதாரணம் எடுத்துக்கொண்டார். அவர் பேர் என்ன கொடுத்தான்? சமண மதத்தில் அவரை எடுத்து அவருக்கு தலைவராக்கி அவர் இந்த சைவ சமயத்தை மற்ற சமயங்களில் அத்தனை அடித்தாருன்னு சொன்னா அவ்வளோ அறிவு. இப்படிப்பட்ட ஆனானப்பட்ட கடைசியில செல்லம் பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பலி கொண்டுழல்வார் உடலுள்ளொரு சூலை தவித்தருள்வாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான இந்த குட்டி வேலை செய்ய இதே தான் கடைசியில். அதே மாதிரி இங்க இஸ்கோன் என்ன கிருஷ்ண உங்க இளைஞர்கள் என்ன இல்லைங்க நம்பினா இஸ்கோன் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண அது உடைக்கி வச்ச ஹரே ராம் 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 ஹரே மகா அவர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா படிச்சு கொண்டாட காலத்தில் லொஜிஷி அணியோடு அவர் நீ படிக்க வேண்டியன்னா அவருக்கு புரிஞ்சவா இல்லாடி அவரோட வாக்குவாதம் செய்து அவன் தோக்கடி. அதான் அவரை யாரும் வெல்ல முடியும். கடைசியா அவர் எங்க சுகுமார் தேங்க்யூ அந்த ஆனானப்பட்ட மகா கடைசி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஹரிபோல் 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 ரேவந்தன் நாமத்தை அந்த அதுக்கு மேல அந்த நாள்ல வங்காளத்தில் தலையை பார்க்கிற ஒரு ஆனா கடைசியா ஒரு என்ன நடந்தது? ரேவந்தன் நாமத்தை அங்க சைவ சமயத்தை அப்புறம் எடுத்து அங்க எடுத்து இன்றைய காலகாலத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் என்ன கவர்மெண்ட் ஐபிஎல் பாருங்க பஜகோவிந்தம் அது சுப்லட்சியம்மா பாருங்க அதுக்கு இன்ட்ரடக்ஷன் பெண் விஷயம் அவனானப்பட்ட மகா தெரியாது ராஜாஜி அதுக்கு ஒரு முகவுரை சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா இந்த அறிவு தெளிந்து இதயத்துல வந்துட்டா அது ஞானம். இந்த ஞானம் அழுத்தா அது பக்தி.
பக்தி வர ஞானம் ஒன்று சொல்ற, பிரிச்சு பார்க்குறவங்க கூட குறைய சொல்றவங்க விட்டாள் அறிவியனர். அப்படி சொல்ற ஆனாப்பட்ட சங்கராச்சாரிய இந்த ஞான கடலையே என்ன அந்த சின்ன ஒரு கனியா குடிக்க அந்த மனுஷன் பாட்டு ஒன்று இருக்கு. அபராத க்ஷமா ஸ்தோத்திரம், தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டு சங்கராச்சாரிய பாடுற எல்லாம் மத்சமா பாதகி நாஸ்தி பாபக்னி துவத்சமா நஹி ஏவம் ஞாத்வா ஆதேவி ஆயோ தாயே பாவி அந்த பாவெல்லாம் அழிக்கிற அக்னி இன்னும் இருக்க முடியாது. சுதா புருஷார்த்தா ஜனனியும் ஸ்மரந்தி. பசியும் தாகம் வரக்குள்ள குழந்தைகள் அம்மாவிலே இன்னைக்கு உங்களோட அப்பா எனக்கு அப்படி அதான் ராஜாஜி அவர் தெரியுங்க. அந்த குயின் எலிசபெத்துக்கு கிராமர் இங்கிலீஷ் இலக்கணம் வச்சு அல்ல என்ன சொல்றேன். நிறைய பேர் இந்த பகவத்கீதா படிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா அவங்களோட அறிவில இப்படி இல்லை, இது ஒரு ட்ரை நான் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா உண்மை இல்லை. கீதை ஒழுங்கா படிச்சீங்கன்னா தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்கள் கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்ன தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். அடி அடைந்த அன்பு எங்க பக்தி இல்லையோ உங்க ஞானம் உலகத்தில் விளங்கு. நான் 40-45 வருஷத்துல இந்த பெரிய புண்ணிய பாரதம் பார்த்த அத்தனை உச்சக்கோடி ஞானிகள், அத்தனை பேர் உச்சக்கோடி பக்தர்கள். ஏன்னா நீங்க பகவத குடிக்கணும், நான் ஒன்றும் இல்லையாப்பா, நீங்க அந்த இல்லை முற்றிகி உங்களோட இஷ்ட தெய்வம் இதுதான் சத்தியம். நான் தான் சொல்றான் இந்த சேனானினாம் அகம் ஸ்கந்தா புத்திரானாம் சங்கரஷ்டாஷ்டம். பக்கத்தில் என்ன சொல்றாண்டா, ஒரு இறைவன் தான் பல நாமங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் நான் சொல்றேன்டா அறிஞ்சிட்டு அந்த உங்களுடைய இஷ்டத்தை எடுக்கணும். நீ தான் கண்ண, நீ தான் அவர் தான் எல்லாம் நீ சொல்லு, என்ன இருக்குல்ல விளங்காது அஞ்சோ ஸோ தயவு செய்து திரும்ப இந்த இதுவோ அறிஞா பெருமான்ற இதுக்கு மேல அறியறது ஒண்ணு. இது அறிந்தவன் எனவே ஆனந்தம். எனவே சொல்லுவாங்க, குறித்த பூர்வமும் கொவ்வை கொவ்வாவில் குமுள் சிரிப்பும் பறித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வன் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் முடியுமா? யாரையா அடையா பிறவி எடுங்கோ, இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு விடுங்க. பெருமானை நாம் உண்டும் உண்டும் பிறக்கணும் வேண்டாம். உண்டு
திருநாமத்தை பாடி எனக்கு பக்தி செய்து எனக்கு நிறைய இல்லை நம்ம பெரிய பர்பஸ். அது உண்மையை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர்களாக அந்த ஆனந்தம் சொல்லி. ஆனால் இந்த ஞானம் வராமல் அந்த பக்தி வராது. இதைத்தான் சொல்ல அறிவினர் இல்லை நிறை தத்துவத்தை அறியாது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். இது உண்மை. அவர் எங்க இருக்க இதெல்லாம் இந்த அற்புதமான ஞானத்தால உங்களுடைய இஷ்டதெய்வம் யாரு, அவர் எங்க இருக்கிறார், அவரோட பேர் என்ன, ஊர் என்ன, அவரை வடிவம் என்ன, அவரை எப்படி கட்டி போடுறது, ஞானத்தால் அப்படியா பக்தி வரும். உதாரணத்துக்கு எங்க அம்மாவோட பெருமை இல்லை என்கிட்ட வழி அவர் இல்லை லவ் ஒரு தாயார் அந்த ஒரு கண்டு இங்கே வந்து எத்தனையா 2001 கூட்டி வர அம்மா நீ தான் இந்த முதல் காதலி அடியும் அவர் வைக்கணும் அவர் என்னன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பெரிய இல்லை. அப்போ ஒரு தாயோட பெருமை தெரிஞ்ச உடனே இல்லை அவ்வளோ ஒரு துறவியே அம்மா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிட்டு. அப்போ என்னது அம்மா தெரியும் உதாரணம். அப்போ நம்மளோட இஷ்ட தெய்வத்தை எங்கே எல்லாம் தெரியாமல் அவர் எப்படியா லவ் பண்ணுவோம், காதல் ஆகி கசிந்து கண்ணீர் எப்படியா காதல் பண்ணுறது. சாதாரண ஒரு கேர்ளை காதல் பண்ணுறாங்கன்னா அவளை மூப்பு காதல் எல்லாம் பார்த்தபடி தானே லவ் பண்ணுறீங்க இல்லையா. இது ஞானம் எதுக்கு இஷ்டம். அதுக்கப்புறம் இன்னால் விரும்பினால் கூட பக்தி நிற்பாது முடியாது. எங்க நிறைந்த பெருமா இல்லை ஞானத்தை பாருங்க. பக்தி தர உன்னால் அன்பு செய்யாமல் நிற்கவே முடியாது. ஆகவே இந்த பக்தி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில் உங்களுக்கு பக்தி தான் இந்த ஞானத்தை இந்த விஷயத்தை விளங்க காட்டும். இது விளங்க அப்ப இந்த சாதாரண வாழ்க்கையில என்னது தலையும் இதயம் உங்களோட புத்தியும் இந்த இதயம் என்னது ஒரு சமையல் வந்து வாழ்க்கை ஒழுங்காது சொல்லுவாங்க ட்ரைண்டு அந்த தலை சும்மா காய்ந்த தலை வளவரண்டு காய்ப்பா கொஞ்சம் கூட என்ன பிச்சுக்காயால காக்க வேண்டாமா பிசினி அப்படி சொல்லுவாங்க பாருங்க. இந்த பக்கம் தலை இருக்கு இதே இல்லை கொஞ்சம் வளவரண்டு செய்வாங்க தலையில் நோ அறிவும் அன்பும் இல்லை ரெண்டு ரோகம் இருக்கும். அறிவு நமக்கு என்ன இருக்குன்னா தூய அன்பு இல்லை, அது பக்தி. இந்த ஞானம் அது இது அறிய அது தயவு செய்து இந்த ஞானத்தை நீங்க அறிய விரும்பினால் நீங்களான விட மாட்டோம். ஏனென்றால் இந்த பரம்பரை சிக்கல் உலகம் கிட்டது திரும்பிக்கணும். நீங்கள் ஒரு செய்யாடி பெரிய போவோம் இன்னைக்கு முடியாத போவோம் நல்லபடியாக தயவு செய்து படித்து அறிஞ்சு இல்லை பக்தி தானாக God bless you.